குவாலிட்டியான கேரக்டர் கிடையாது. என்ன பிக் பாஸ்ல இப்ப ஃபைனலிஸ்டா இருக்க 4 பேருமே ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தா இது பிக் பாஸோட செலிபிரேஷன் வீக் அப்படின்னால இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க கரெக்டா இருந்தாலும் பிக் பாஸ்ல ரீயூனியனுக்காக வந்தவங்களால தான் பிரச்சனை அதிகமா வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பிக் பாஸ் அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கோல்கேட்டுக்காக ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்குக்காக எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது திவா உட்காந்த பெஞ்சுக்கு மேல திவ்யா உட்காந்தாங்க. அதனால திவ்யா கிட்ட உன்னோட மடியில படுத்து தூங்குமா அப்படின்னு கேட்டாங்க. இதனால திவ்யா ரொம்ப கடுப்பாயிட்டு போன பர்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தள்ளி போய் உட்காந்துட்டாங்க. இப்ப அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சலாம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆதிக்க திவ்யா கிட்ட போயிட்டு எதுக்காக திவாக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கா, அதனால உங்ககிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு, நிறைய கடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து திவ்யாவும் நான் அவர் நிறைய திட்டேன், இருந்தாலும் அவர் இதே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது திவா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பர்மா பொம்மை சொல்றதுக்கு நீ யாரு, இந்த வீட்டுக்குள்ள 20 நாள் எல்லாம் எப்படி வந்தேன்னு தெரியல, டாஸ்க்ல வந்து தகுதி இல்லாத ஆள் நீனு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னு நிம்மன் கடத்திட்டு வந்துட்ட, உன்னோட இதெல்லாம் நல்ல குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கிடையாது திவ்யா கடுப்பாயிட்டாங்க, அது வீட்டுல இருக்கவங்களும் கடுப்பாயிட்டாங்க. எல்லாமே இப்போ வந்து திவாக்கு சண்டை போட்டு இருக்காங்க. அது எப்படி நீ அந்த பொண்ணை பார்த்து 20 நாள் தகுதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோர்ட்ல கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரிதா உள்ள வந்து இதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ்ல இருக்க வரைக்கும் 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா 2 பேருமே விலக்கி விட்டாங்க.